வணக்கம். வெல்கம் டு சித்தார். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப பெரிய ஒரு டாபிக். அதனால் நம்ம ட்ரில் டவுன் பண்ணி சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால் நமக்கு என்ன பலன், இது மெயினாக யாருக்கு எந்த விதத்தில் பயன்பட போகுது அப்படின்ற ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். நிறைய பேர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் எதுக்கு முக்கியம், அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் இளைஞர்களுக்காகவும் இன்றைய பள்ளி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக எந்த விதத்தில் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றது தேவைப்படுது, அது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒரு விரிவான முறையில் ஒரு கண்ணோட்டம். சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றதில் ஏன் சாஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், அது நம்ம மைண்டு சம்மந்தப்பட்டது. இது ஜஸ்ட் நம்ம போயிட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் இல்லை. ஸோ நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய அனுபவங்கள், இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்ற பார்த்திங்கனாக்கா, அதில் நம்மளுடைய அனைத்து திறமைகளையும் எப்படி வெளிக்கொணர முடியும், அதை எப்படி பயன்படுத்திக்க முடியும், அது எப்படி நம்ம வாழ்க்கையில் பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றத பொறுத்து இருக்குது. பொதுவாக ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் தேவைப்படும். ஒரு எக்ஸ்பர்ட் இல்லாட்டி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னாக்கா அவங்களால அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் முன்னேறி போக முடியும். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபீல்டில் போகணும் அப்படின்னு நினச்சாலும் அடிப்படையில் அந்த சாஃப்ட் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த ஸ்கில்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால என்ன பலன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோடைய டீட்டெயில்டாக என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல நீங்கள் நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம், அது சாதித்ததுனால என்ன கிடைச்சது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்க முடிந்ததா, அந்த ஒரு மனப்பூர்வமான சந்தோஷமும் திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ். நீங்கள் எவ்வளோ முன்னேறி போனாலும் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது ஒரு பாதி தான். இன்னொரு பாதி ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது ஒரு மனசார ஒரு நிம்மதியான ஒரு திருப்தியான வாழ்க்கை. அது நமக்கு அமையணும் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அந்த அனுபவங்களையும் நீங்கள் எப்படி அமைச்சிக்கிறீங்க, அதை ஒரு படிக்கட்டாக நீங்கள் முன்னேறி போகும்போது அதனால் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களும் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் எப்படி நிம்மதியாகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியுது, அப்படி வாழ வைக்க முடியுமா அப்படின்றது தான் அதுக்கான அடிப்படை தான் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ். இது உங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும், உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இதை இன்னும் நம்ம வேறு ஒரு கோணத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த மைண்ட் செட் அப்படின்னு மைண்ட் பேஸ்ட் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ இந்த மைண்ட் செட் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய அந்த மனோபாவம், உங்களுடைய அந்த மைண்டை நீங்கள் எப்படியெல்லாம் புரிஞ்சிக்கொள்ள முடியும், அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மைண்ட்ஃபுல்னஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவேர்னஸ் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக். அதை நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் இப்போதைக்கு பார்க்கலாம். இந்த அவேர்னஸ் அப்படின்றத ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு பி அவேர் ஆஃப் வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்றப்ப அந்த அவேர்னஸை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அது எந்த ஒரு ப்ரெஜுடிஸ் இல்லாமல் ஒரு அப்ஜெக்டிவ் வியூவோட ஒரு தெளிவோட நம்ம அணுகுமுறை தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ். இது நம்ம பண்ணிட்டாலே மிகப்பெரிய விஷயங்களை கூட நீங்கள் சாதிக்கிறதுக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கூடையும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்து வைக்க முடியும். ஸோ அந்த அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவேர்னஸ் மூலமாக மைண்ட்ஃபுல்னஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அந்த மைண்ட்ஃபுல்னஸோடு நீங்கள் இருக்கும்பொழுது எல்லா வித சாஃப்ட் ஸ்கில்ஸும் நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி யூஸ் பண்ணும்போது பல விஷயங்களை நீங்கள் நல்ல விதமாக அமைச்சிக்கொள்ளவும் முடியும். இதுதான் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கான ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன். மேற்கொண்டு இன்னும் டீட்டெயில்டாக நம்ம அடுத்து வர வீடியோவில் இன்னும் நிறைய பார்க்கலாம். Until then, see you. Bye.